everyone, welcome to our channel Let's Learn Daily. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட்குரிய பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 11th லெசனில் இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டருக்குரிய கண்டென்ட்டு, அது ரிலேட்டடான கொஷின்ஸ், ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ், அதுதான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் கவர் பண்ண போகிறது என்னென்னா பேசிக் தான். ஸோ ஸ்கோப் ஆஃப் ஃபிசிக்ஸ் அதிலேருந்து தான் உங்களுக்கு கொஷின் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதாவது வாட் இஸ் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கண்டென்ட், அதில் இருந்தால் மோஸ்ட்லி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ்னால் என்னென்னு தெரியணும். இட் இஸ் ஸ்டடி அபவுட் நேச்சர். ஸோ இது எதுலேருந்து வந்துருச்சு அப்படின்ற வேர்டில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுப்பீங்க. ஃபியூசஸ் அப்படின்ற வேர்ட் நேச்சரை மீன் பண்ணும் அப்படின்றது. ஸோ அந்த நேம் இண்டிகேட் பண்ணுற மாதிரியேவும் ஃபிசிக்ஸ்னால் என்னது, இட் இஸ் தி ஸ்டடி அபவுட் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினான்ஸ். ஓகே, உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் நடக்கிற நேச்சுரல் திங்ஸை பற்றி படிக்கிறது தான் ஃபிசிக்ஸ். ஸோ அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று கிளாசிக்கல், இன்னொன்று மாடர்ன். ஸோ கிளாசிக்கல்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்தது. மாடர்ன்றது இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்தது. இப்போ ரீசன்ட்னா ஒரு நியர்லி 52 அந்த இயர்ஸ்க்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி வந்தது. அதுக்கும் முன்னாடி வந்ததெல்லாம் கிளாசிக்கலில் வரும். ஸோ கிளாசிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அக்கஸ்டிக்ஸ், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ரிலேட்டிவிட்டி. ஸோ இது எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி கொஞ்சம் நீங்கள் வந்து லோயர் கிளாஸஸில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் நாலேஜ்லாம் ஓரளவு இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளது என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ், ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை பற்றி படிக்கிறது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும், மூமெண்ட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும், எதனால் மூவ் ஆகும், அந்த மாதிரி ரிலேட்டடாக படிக்கிறது. அதுலேயுமே பிரான்ச்சஸ், சப் பிரான்ச்சஸ் உண்டு. ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்னால் ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி படிக்கிறது. அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ், அதோட இன்ஃப்ளூயன்சஸ் பற்றி வரும். நெக்ஸ்ட்டு டைனமிக்ஸ்னால் ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கிறத பற்றி படிக்கிறது. ஸோ அப்போது ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆகும்போது அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கும், ஸோ அந்த மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது அது இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றது, அது ரிலேட்டடாக வர்றது என்னென்னா டைனமிக்ஸ். அதுலேயே சப்டிவிஷன்ஸ் இருக்குது, கைனடிக்ஸ், கைனமேட்டிக்ஸ். ஸோ இதில் ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகணும். அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்குரிய மெயின் காஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு அப்படின்னா கைனடிக்ஸ். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலை, எதனால அந்த ஃபோர்ஸே அதை கன்சிடர் பண்ணாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது கைனமேட்டிக்ஸ். எம்ஏனா அது நான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கைனடிக்ஸ்னால் அந்த காஸ் ஆஃப் ஃபோர்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். கைனமேட்டிக்ஸ்னால் அந்த காஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது அந்த மோஷனை க்ரியேட் பண்ண காஸ் பண்ண ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன் தெர்மோடைனமிக்ஸ். 11th படிச்சிருப்பீங்க ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு. ஸோ அப்படின்னா தெர்மல்னாலே ஹீட் தான். ஸோ ஹீட் எனர்ஜி அந்த இது ரிலேட்டடாக வர்றது என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ். அது போக கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸும் அதில் சேர்ந்து தான் வரும். அப்போ ஒரு பார்ட்டிக்கல் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது எப்படி பிஹேவ் பண்ணும், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ் அப்படின்றது லைட்டு. ஸோ ஸ்டடி ஆஃப் லைட் அண்ட் லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதுதான் என்ன அப்படின்னா ஆப்டிக்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். இனிஷியல் ஸ்டேட்டில் எலக்ட்ரிசிட்டி வேறு, மேக்னட்டிசம் வேறு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அது 2 இன்டர்லிங்க் ஆனது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அது கன்ஃபார்ம் பண்ணி தே ஆர் இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ்னால வர்றது தான் என்னது எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதை பற்றி படிக்கிறது இந்த இது. நெக்ஸ்ட்டு மேக்னட்டிசம் அப்படின்றது மேக்னெட் அண்ட் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது ரிலேட்டடாக நம்ம எப்படிலாம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் ஓரியன்டாக எப்படி கொண்டு போகலான்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா மேக்னட்டிசம். நெக்ஸ்ட் ஒன் அக்கஸ்டிக்ஸ். அக்கஸ்டிக்ஸ்னால் சவுண்டு. அப்போது சவுண்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ், சவுண்ட் எப்படி க்ரியேட் ஆகுது, எப்படி ப்ராபகேட் ஆகும், ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும், நெக்ஸ்ட்டு எந்த மீடியமில் ட்ராவல் பண்ணும், இதில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்கிறது என்னன்னா அக்கஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஆஸ்ட்ரோ அப்படின்னாலே அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸை பற்றி படிக்கிற அந்த பிரான்ச்சுக்கு பேர் தான் என்னது ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரிலேட்டிவிட்டி. ஸோ இது ஒன்று தான் என்னென்னா தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸில் உள்ளது. ஸோ இதில் எதை ரிலேட் பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ், டைம், எனர்ஜி, இந்த 3ஐயும் ரிலேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்ன ரிலேட்டிவிட்டி. ஸோ இது ஃபுல்லாகவே எதில் வரும் அப்படின்னா கிளாசிக்கலில் வரும். அதே இது மாடர்ன் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் குவாண்டம் அண்ட் நெக்ஸ்ட்டு அட்டாமிக், நியூக்ளியர், மாலிகுலர், ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ், கண்டென்ஸ்ட் மேட்டர் ஃபிசிக்ஸ். ஸோ இது எல்லாமே மாடர்ன் ஃபிசிக்ஸில் வந்தது. ஸோ மோஸ்ட்லி மைக்ரோஸ்கோபிக் லெவல்ஸில் இது வரும். இதில் மேக்ரோஸ்கோபிக் லெவல், அதாவது நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடிகிற விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கும். அப்படி இல்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும்.
ஸோ குவாண்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஆட்டம்ஸ் அண்ட் சப் ஆட்டம்ஸ் லெவலில் அந்த இது எப்படி பிஹேவ் பண்ணும், அதோட வேவ் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இதில் இருக்கும். ஸோ அதில் 2 டைப்ஸ் இருக்குது, நான் ரிலேட்டிவிஸ்டிக், ரிலேட்டிவிஸ்டிக் 2 டைப்ஸ் இருக்குது குவாண்டம்லேயும். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ஃபிசிக்ஸ், ஆட்டம்ஸோடைய ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் அது ரிலேட்டடாக போகிறது என்ன அப்படின்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஸோ நியூக்ளியஸ் பற்றி படிக்கிறது. ஸோ நியூக்ளியஸோட சைஸ், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையோ இல்லை வேறு ஏதோ ஃபீல்ட்லேயே இருக்கும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணும், ஸோ அந்த மாதிரி வர்றது என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மாலிகுலர் ஃபிசிக்ஸ், மாலிகுல்ஸ் எப்படி கம்பைன் ஆகும், 2 ஆட்டம் கம்பைன் ஆகி எப்படி மாலிகுல் ஃபார்ம் ஆகும், அதுலேருந்து ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் எப்படி வருது, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக படிக்கிறது என்ன அப்படின்னா மாலிகுலர் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ், ஸோ இது ஜஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், ஹை எனர்ஜி இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் பற்றி படிக்கிறது, இல்லைனா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான், அதாவது ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட், ஒரு மெட்டீரியல் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே இருக்க ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ஸ் ஸ்டேட்டு அது மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த இதை பற்றி படிக்கிறது என்ன அப்படின்னா கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். ஸோ இது ஃபுல்லாக என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸில் இருக்கிற பிரான்ச்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்து இருக்க பேசிக் டேர்ம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா உங்களுடைய சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நமக்கு மெஷர் பண்ண தெரியணும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள் வாங்குறீங்கன்னா அதை கிலோகிராமில் தான் வாங்குவோம், ஸோ லிட்டர்ஸில் வாங்க மாட்டோம். அப்போ எந்தெந்ததை மெஷர் பண்ண முடியும், எதை மெஷர் பண்ண முடியாது அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ நம்ம மெஷர் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லென்த், மாஸ், எனர்ஜி எல்லாத்தையுமே மெஷர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ அப்போது மெஷர் பண்ணுறதுக்குன்னு ஸ்டாண்டர்டாக ஒன்று வேணும் நமக்கு. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போது ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் இல்லைனா பேஸுன்னு சொல்லுவோம், இன்னொன்று டெரைவ்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்றது அதுதான் பேஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதான் இன்னொரு நேமும் பேஸ் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்றது என்னது, ஸோ பேசிக்காக இருக்கிற குவான்டிட்டி, அதை வச்சு மீதி இருக்க மற்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காட்ட முடியும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. டெரைவ்டு குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருந்தால் தான் அதை வந்து நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணி வேறு ஒரு டேர்ம்ஸில் மென்ஷன் பண்ண முடியும். அப்படின்னா ஃபண்டமெண்டல்ன்றதை அதை இன்னும் சப்டிவைட் பண்ண முடியாது. பட் டெரைவ்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டலில் நம்மளால் சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலுக்கு ஒன்று லென்த்துக்குரிய வேல்யூ மீட்டர் எம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ அதே இது டிரைவ்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லென்த் ரிலேட்டடாக வர்றது வால்யூம், ஏரியா, அதெல்லாம் சொல்லலாம். ஸோ அப்போ வால்யூம்ன்றப்ப என்ன போடுவோம் நம்ம, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ இது எல்லாமே என்னதான் உங்களுக்கு ஏதோ ஒரு லென்த்தை தான் மென்ஷன் பண்ண போகுது. அப்போது இப்படி மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ், அதுவும் லென்த்து தான். இப்போ கீழேருந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு ஹைட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுவும் லென்த் தான். அப்போ எடுக்கிற எல்லாமே லென்த்து தான். ஸோ அந்த லென்த்துன்றது எது தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்போது டிரைவ்டு குவான்டிட்டி வால்யூம், அந்த வால்யூம்ன்றதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காட்ட முடியும். அப்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்குரிய யூனிட்ஸை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே இது டிரைவ்டு குவான்டிட்டிக்குரிய யூனிட்ஸை டிரைவ்டு யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்குரிய சிஸ்டம்ஸ் பார்க்கணும். பேசிக்காக ஸ்டார்டிங்கில் இருந்து என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணோம், இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லென்த்து, மாஸ், டைம் அதுதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது ஏன்ஷியன் டைமில். ஸோ அதனால் அதுக்குரியது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அப்படின்றது ஃபுட், உங்களுடைய பாதம். ஸோ இந்த காலை வச்சு எண்ணுவோம்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது அது ஃபுட். பவுண்ட், மாஸுக்கு பவுண்டு, டைமுக்கு வந்து செகண்ட். அதே சிஜிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர், லென்த்தை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். அடுத்து வந்து மாஸ்க்கு கிராம், இங்கேயும் உங்களுக்கு டைமு செகண்ட்ஸில் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு எம்கேஎஸில் மீட்டர், கிராமில் இருந்து கிலோகிராமுக்கு மாறிச்சு. டைம் பொறுத்த வரைக்கும் சேம் செகண்ட்ஸில் தான் இருந்தது. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த குவான்டிட்டிஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெஷர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்திருக்கும் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா எஸ்ஐ சிஸ்டம் சொல்கிறோம். இதை 1960s இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோடைய ஆக்சுவல் வேர்டு எதுலேருந்து எடுத்தாங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து எடுத்தாங்க. ஸோ அதோடைய ஆக்சுவல் ஃபுல் ஃபார்ம்
சிஸ்டமே இன்டர்நேஷ்னல். நம்ம ஆனால் லோயர் கிளாஸில் எப்படி படிச்சிருப்போம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு படிச்சிருப்போம். பட் இதோட ஆக்சுவல் அப்ரிவேஷன் சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதில் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஃபீல்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட்டுக்கு, அவங்க மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த யூனிட்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ இந்த மூணையும் அதனால மெட்ரிக் சிஸ்டம் இல்லைனா டெசிமல் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதே இது எஃபிஎஸ்ஐ யூஸ் பண்ண மாட்டாங்க, அது வந்து நான் மெட்ரிக் சிஸ்டம்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி படித்தது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்ஐ சிஸ்டம் வந்து 1960s கொண்டு வந்தாலும் அது ஸ்டாண்டர்டாக எல்லாமே அப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. 1971 ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே ஸ்டாண்டர்டாக யூனிட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த யூனிட்ஸ் வந்து பேஸ் யூனிட்ஸ்ன்னு இருக்கணும், அதில் இருந்து வர சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸும் இருக்கணும். ஸோ அப்போ அந்த பேஸ் யூனிட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற வர அந்த டெரைவ்டு யூனிட்ஸ் எல்லாம் வரணும். அதுவும் இல்லாமல் பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 பவர் வேல்யூஸில் நம்ம போடுவோம். அதாவது 10 பவர் -9 அப்படின்னா நேனோ. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பெரிய டேர்மாக எழுதுறதுல இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10ல் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பவரில் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் எது அப்படின்னா எஸ்ஐ சிஸ்டமில் உங்களுக்கு. ஸோ அதில் கொண்டு வந்த பேஸ் குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. இந்த 7 தான் பேஸ் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிம்பிள் இருக்குது, இதுக்குன்னு யூனிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சுப்பீங்க. லென்த்துனா என்ன யூனிட்? மீட்டர். ஸோ அப்போது இதை எதை வச்சு டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ லென்த் அப்படின்றது நார்மலாக ஒரு லைட்டு வேக்யூமில் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான். அந்த லென்த்து தான் என்னென்னா 1 மீட்டர். அதே இது மாஸ்க்கு கிலோகிராம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இரிடியம் அலாய். ஓகேவா? ஸோ அந்த பிளாட்டினம் இரிடியம் அலாய் அப்படின்றத எல்லா டைமென்ஷனும் சேமாக இருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு அது எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய மாஸோடைய யூனிட் 1 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு டைமுக்கு வந்து செகண்ட்ஸ்க்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆட்டம் சீசியம் 133. அதில் 2 ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நடுவில், அந்த லெவல்ஸ்க்கு நடுவில் அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்குதுன்றதை 1 செகண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சருக்கு ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டரோட 3 ஸ்டேட்டும் எந்த பாயிண்டில் இருக்கும் அப்படிமோ அந்த டெம்பரேச்சர் தான் என்னென்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பேசிக் யூனிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு டிஃபைன் பண்ணும்போது 2 பேரலல் பிளேட் கண்டக்டர்ஸ் எடுத்துகிட்டு அதை வேக்யூமில் வச்சுருக்காங்க. இந்த கண்டக்டரோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்க மாதிரி. அப்போது அதில் 2 × 10⁻⁷ Nm/மீட்டர் ஃபோர்ஸு எப்போ க்ரியேட் பண்ணுதோ அப்போ கிடைக்கிற கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் கரண்ட்டை தான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 ஆம்பையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது கார்பன் 12 ஆட்டமில் இருக்கிற நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தான் என்னென்னா 1 மோல். அப்போ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்குரிய யூனிட் என்னது 1 மோல். அண்ட் லாஸ்ட் ஒன் லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ்னாலே மோஸ்ட்லி லைட்டை தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ இப்போ மோனோக்ரோமேட்டிக் லைட்டில் இருந்து வர்ற ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி 5.4 × 10⁻14 ஹெர்ட்ஸ் எப்போ கிடைக்குமோ அதே மாதிரி அதுலேருந்து வர இன்டென்சிட்டியோட வேல்யூவும் 1/683 வாட்/ஸ்டெரேடியன் அந்த வேல்யூ எப்போ கிடைக்குதோ அப்போ இருக்கிற உங்களுடைய வேல்யூ தான் என்னென்னா லூமினஸ் இன்டென்சிட்டியோடைய வேல்யூ 1 கேண்டலா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய பேஸ் யூனிட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லென்த், மாஸ், டைம் ஒன்னொன்னே தனித்தனியாக எப்படி மெஷர் பண்ணுறாங்க, என்னென்ன மெஷர்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லென்த், மாஸ், டைம். ஸோ இந்த 3 தான் ரொம்ப பேசிக். ஸோ இது மட்டும்தான் இப்போ எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் பேசிக்காக கன்வர்ஷன் மெத்தட்ஸ்லாம் தெரியணும். ஸோ அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது தெரியணும் உங்களுக்கு. பை ரேடியன் அப்படின்னா டிகிரிஸில் சொல்லணும் 180 டிகிரின்னு சொல்லுவோம். அதாவது 1 ரேடியன்னா ஸோ இந்த பையை கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா 22/7. ஸோ டிவைட் பண்ணும்போது 57.27 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஆர்க் ரேடியஸ் வச்சு தான் சொல்லுவோம். ஸோ உங்களுடைய ரேடியன், ஸ்டிரேடியன்லாம் படிச்சிருப்பீங்க. 2 டைமென்ஷனில் வரும்போது, 3 டைமென்ஷன் வரும்போது, 2 பிளேன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ரேடியன், 3 பிளேன் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டிரேடியன்லாம் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போது அந்த ஆர்க் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ 1 டிகிரி அப்படின்றது 60 மினிட்ஸ் ஆஃப் ஆர்க்கு. அப்போது
அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியனில் 1.745 × 10⁻² ரேடியன். அது ஏதோ 1 minute அப்படின்றது மேலே ஒரு ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா மினிட்ஸ்னு வாசிக்கணும். 1 minute ஆஃப் ஆர்க். அப்போ அதோடைய வேல்யூ 2.91 × 10⁻⁴ ரேடியன். அதே இது 2 ப்ரைம் இருந்தது அப்படின்னா அதை வந்து செகண்ட்ஸ்ன்னு வாசிக்கணும். அப்போது டபுள் ப்ரைம் இல்லைன்னா 1 second = 4.85 × 10⁻⁶ ரேடியன். அப்போது இதுலேருந்து இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியனுக்கு அது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் லென்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற டே டு டே லைஃப்பில் இருக்கிற டிஸ்டன்ஸு அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் லெவல். இப்போ டே டு டே லைஃப்பில் இருக்கிறது மேக்ரோஸ்கோபிக், அது மேக்ரோசாம் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ரோகாசம். ஓகே, மேக்ரோகாசம். அதே இது மைக்ரோஸ்கோபிக் லெவல் ஆட்டம்ஸோடைய சைஸ் ரிலேட்டடாக போடும்போது மேக்ரோபில் மைக்ரோகாசம்னு சொல்லணும். அதாவது இதோடைய வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10⁻⁵ அந்த லெவல்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த ரெண்டையுமே மெஷர் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? ஸோ அப்போது டே டு டே லைஃப்பில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் லென்த் ஒன்று இருக்குது, ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ், அது இவ்வளோ இல்லைன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸு, ஒரு கேப்போடைய ஹைட்டு இல்லைனா அதோடைய உள்ளே இருக்க ஹாலோனஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ காஜ், வெர்னியர் கேலிப்பர், திக்னஸ் ஆஃப் தின் வயர்னா ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு சின்ன மெட்டல் பால், அதோடைய டைமென்ஷன் மெஷர் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். உங்களுடைய வெர்னியர் கேலிப்பர்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அதே இது லாங் டிஸ்டன்ஸுன்னு போகும்போது எர்த்துக்குள்ளே அப்படின்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட், அதே இது ரேடார் மெத்தட். லாங் டிஸ்டன்ஸ் இன்னும் தாண்டி போகுது அப்படின்னா பேரலாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போது ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அப்படின்றதுல என்ன அப்படின்னா ஒரு ஹைட்டு, ஒரு ட்ரீயோட ஹைட்டு, டவரோட ஹைட்டு நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம எங்கேன்னு அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கும். சப்போஸ் சர்டன் ஆங்கிளில் அப்சர்வ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ h = x tan θ பண்ணுவோம். இந்த எக்ஸுன்றது உங்களுடைய டிஸ்டன்ஸ், ஹச்ன்றது உங்களுடைய அப்சர்வ் பண்ணுற ஆப்ஜெக்டோடைய ஹைட்டு, தீட்டான்றது அந்த ஆங்கிள். அதே பேரலாக்ஸ் மெத்தட்னா பென்சிலை உங்களுக்கு முன்னாடி இப்போ வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு ஒரு ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஐயில் பாருங்கள். அதேமாதிரி திரும்ப ஆப்போசிட்டாக அந்த இன்னொரு ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஐயில் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ரைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஐயில் பார்த்துட்டு பாருங்கள், திரும்ப லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் ஐயில் பாருங்கள். சென்டரில் இருக்கிறது 2 சைடும் உங்களுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது தெரியும், கிளியர். அதை தான் பேரலாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டில் இருக்கிற மூணையோ இல்லை வேறு ஏதோ ஸ்டாரோடைய டிஸ்டன்ஸையோ மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா பேரலாக்ஸ் மெத்தட். எர்த்துலேருந்து ஏபி அப்படின்ற பாயிண்ட்லேருந்து S1 S2 அப்படின்ற ஸ்டார் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குன்றது மெஷர் பண்ணிட்டு அதில் இருந்து மூணோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ θ = AB/MC. ஸோ இதுதான் அதோடைய வேல்யூ. அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்க ஆப்ஜெக்ட்க்கு θ = B/Xன்னு போட்டாலும் உங்களுக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ரேடார் மெத்தட். ஸோ ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ அப்போ அந்த ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் ஆகிற வேவ்ஸு போய் அதில் பட்டு ரிசீவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்றதை அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்மளுடைய அந்த வேவோடைய வெலாசிட்டி தெரியும், எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு தெரியும். ஸோ 2 times ட்ராவல் பண்ணதுனால /2. இதை வச்சு நீங்கள் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ். ஸோ மாஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது மாஸ். மாஸோட யூனிட் என்னது கிலோகிராம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து டெம்பரேச்சரையோ இல்லை ப்ரெஷரையோ டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகாது, எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே ரொம்ப ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கிற எலக்ட்ரானையோ அதோடைய மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானுடைய மாஸ் ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, 9.1 × 10⁻31 kg அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைம். ஸோ டைம் அப்படின்றது சிசிஎம் ஆட்டம் யூஸ் பண்ணி அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ்க்கு நடுவில் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்குதோ அதுதான் 1 second. அதுதான் உங்களுடைய டைமோட யூனிட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எரர். ஸோ வாட் இஸ் எரர்? ஸோ எரர்னால் நம்ம என்ன தான் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணணும். அப்போது அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு எரருக்குள்ளே இருக்கும். ப்ரீசிஷன், அக்யூரசி. அப்போது ப்ரீசிஷன், அக்யூரசின்றது கரெக்டாக உங்களுடைய வேல்யூக்கு பக்கத்தில் உள்ளது. அதெல்லாம் எவ்வளோ தூரம் உங்களோட ஆக்சுவல் வேல்யூலேருந்து இருக்குது அப்படின்றது. எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு என்னோடய சாக்பீஸை நான் ஹிட் பண்ணணும் அப்படின்னு வச்சேன்னா அதுதான் என்னோடய ஆக்சுவல் வேல்யூ. அதுக்கு
பக்கத்தில் இந்த சரௌண்டிங்ஸில் நான் எங்கேயாவது ஹிட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் அக்யூரசி. அப்படி இல்லாமல் என்னுடைய 4 சான்சஸ்லையுமே இங்கே நான் இந்த இடத்துலலாம் வந்திருக்கு, அப்போ அது அக்யூரசி, அதோடைய வேல்யூ. அதே இது ப்ரீசிஷன்னா நான் 4 தடவை போடும்போதும் இந்த இடத்துக்கிட்டேயே கிடச்சிச்சின்னா இதுதான் ப்ரீசிஷன். ஓகேவா? ஸோ அப்போது இது அக்யூரசி, இது ப்ரீசிஷன். ஹவு ஃபார் வி ஆர் ஃப்ரம் த ட்ரூ வேல்யூன்றது அக்யூரசி, ஹவு வெல் வி மெஷர் அப்படின்றது என்னது ப்ரீசிஷன். நெக்ஸ்ட் அதில் எரர் இருக்குது நிறையா. டைப்ஸ் ஆஃப் எரர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், கிராஸ் எரர். சிஸ்டமேட்டிக் எரர்ன்றது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக நம்மளோட கூடவே வர்ற மாதிரி. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த சுற்றி இருக்க டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்னால எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், அதாவது ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதும் இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை பார்த்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டான ஃபோக்கஸ் வந்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அது ஃபோக்கஸாக இருக்கா, கரெக்டாக கிளியராக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ரிசமே நம்ம வைப்போம். ஸோ அப்போ இந்த ப்ரொசீஜரில் வேரியேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே கிடைக்கும் அந்த ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ் வந்து தின்னாக கிடைக்காது, கொஞ்சம் ப்ராடாவோ இல்லை ரொம்ப ஸ்ப்ளிட் பெருசாகவோ தெரியும். ஸோ அப்போது அந்தந்த எரர். ஸோ அப்போது ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது போக சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ்னால வர்றது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி என்ன வேரியேஷனாலும் இருக்கலாம், இல்லை நம்மளோட பர்சனல் எரர்னாலும் இருக்கலாம். கரெக்டாக கவனிக்காமல் ஏதாவது ஒரு வேல்யூ எழுதியிருப்போம், ஸோ அதனாலே இருக்கலாம். அந்த சிஸ்டமேட்டிக் எரர். நெக்ஸ்ட்டு ரேண்டம் எரர்ன்றது சான்ஸ் எரர்னு சொல்லுவோம், எதனாலனாலும் வரலாம். அதாவது முன்னாடி இருக்க சிஸ்டமேட்டிக் எரரும் இதில் இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் எரர். ரொம்ப ரொம்ப சில்லி மிஸ்டேக்ஸ், ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், அதாவது அங்கே இருக்கிற ரீடிங் ஒன்று இங்கே எடுத்து எழுதுற ரீடிங் ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வர்றது என்னென்னா கிராஸ் எரர். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா மீன் வேல்யூ எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி ஓரளவு கரெக்ட் ஆகும். ஸோ அப்போ மீன் வேல்யூனா என்ன பண்ணுவோம், டோட்டலாக ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிலேருந்து டிவைட் பண்ணுவோம். அதே இதை அப்சொல்யூட் எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இதுக்கு ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆக்சுவலாக இருக்க மீன் வேல்யூலேருந்து என்னோட ஒவ்வொரு வேல்யூ எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுதான் என்னென்னா ரிலேட்டிவ் எரர். அந்த ரிலேட்டிவ் எரரை பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணோன்னா பர்சன்டேஜ் எரர். ஸோ இதெல்லாம் கேல்குலேஷன்ஸ் மெத்தடு தியரட்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ டீவியேஷன் இருக்குது நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன, அதோடைய டைப்ஸு, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பேசிக் குவான்டிட்டி, எஸ்ஐ யூனிட்ஸு. இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது என்ன, லென்த்து, மாஸு, டைமு. நெக்ஸ்ட் எரரில் இருக்க டைப்ஸு. ஸோ அது போக நமக்கு ஆல்ரெடி அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், பார்செக் அதெல்லாம் படிச்சிருப்போம். 1 லைட் இயர்லாம் படிச்சிருப்போம். 1 லைட் இயர்னால் என்னது, லைட்டு வாக்யூமில் ட்ராவல் பண்ணால் ஒரு இயருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுன்னு தான் 1 லைட் இயர். அதே அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ன்றது என்னது, சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். அதோடைய வேல்யூ 1.496 × 10^11 மீட்டர்ஸ். அதே இது லைட் இயருக்கு 9.467 × 10^15 மீட்டர். அதே இது பார்செக் அப்படின்றது பேரலாட்டிக் செகண்ட் சொல்லுவோம். உங்களுடைய அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் யூஸ் பண்ணி அதை சொல்கிறது அந்த ஆங்கிள் வேரியேஷன் வச்சு. ஸோ அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட் இயரில் சொன்னோன்னா 3.26 லைட் இயர். மீட்டர்ஸில் சொன்னால் 3.08 × 10^16 மீட்டர்ஸ். ஸோ இந்த இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதே இதில் சிஎஸ்எல் இது மாதிரி நிறையா யூனிட்ஸ்லாம் இருக்குது. சிஎஸ்எல்னால் சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் யூனிட், மாசுக்குரியது. உங்களுடைய சன்னோட மாஸ் சொல்லணுன்னா 1.4 டைம்ஸ் வந்து உங்களுடைய சிஎஸ்எல் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ஸ்மாலஸ்ட் டைமோடைய யூனிட் என்ன அப்படின்னா ஷேக் அப்படின்னு சொல்லுவோம், 10⁻⁸ செகண்ட். ஸோ இது எல்லாமே உங்களுடைய 11th இருக்க கண்டென்ட். ஸோ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். தேங்க்யூ.